வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல். தேனி மாவட்டம் உத்தம்பாளையம் வட்டம் கோகிலாபுரத்தில் தமிழக முதல்வர் அவர்களின் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமிற்கு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு உத்தமபாளையம் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய தாக்சாயினி அவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். வட்டாட்சியர் திரு சுந்தர்லால் அவர்கள், துணை வட்டாட்சியர் திரு கார்த்திகேயன் அவர்களும், துணை வட்ட அளவையர் திரு சரவணன் அவர்களும் ஆலோசனை வழங்கினார். இந்த சிறப்பு முகாமில் உடனடி தீர்வு கிடைப்பதால் சமூக ஆர்வலர்களும் வழக்கறிஞர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை அளித்து வருகிறார்கள். ராமசாமி நாயக்கன்பட்டி ஊராட்சி செயலாளர் திரு சேகர் அவர்கள் மக்களுக்கான வழிகாட்டுதலை செய்து வருகிறார். கோகிலாபுரம் ஊராட்சி செயலர் திரு திருப்பதி அவர்கள் பொதுமக்களை அன்போடு வரவேற்று வருகிறார். ஊராட்சி மன்ற தலைவர் திரு கருப்பையா அவர்கள் பொதுமக்களுக்கான உடனடி வழிகாட்டுதலை செய்து வருகிறார். சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் வருகை தருவதால் காவல்துறையினர் தங்களது பாதுகாப்பை வழங்கி வருகிறார்கள். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு பிச்சைமணி அவர்கள் மனு எழுதுவது பற்றியான ஆலோசனைகளை மகளிர் குழுவிற்கு வழங்கி வருகிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆலோசனையை திரு கார்த்திக் அவர்கள் வழங்கி வருகிறார். கோகிலாபுரம் தெருக்களில் உள்ள மின் கம்பங்களின் சேதாரங்கள் பற்றியான கிளை செயலாளர் திரு சிவா அவர்கள் மின்வாரிய பொறியாளர் திரு யுகேஷ்குமார் அவர்களிடம் வழங்கினார். இந்த மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமிற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டனர். வேளாண் துறை அலுவலர் திரு முருகன் அவர்கள் தங்களின் துறை சார்ந்த மனுக்களின் விவரங்களை தெரிவித்தார். தேனி மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் தலைவர், ராயப்பன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர், மக்களின் அர்ப்பணிப்பாளருமான திரு பால்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். கால்நடைத்துறை அலுவலர்கள் தங்களது துறை ரீதியான உதவிகள் குறித்து விளக்கம் அளித்தனர். சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலர் திரு சதீஷ்குமார் அவர்கள் மனுக்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டார். வட்ட வழங்கல் அலுவலர் அவர்களும் தங்களது மனுக்களை உடனடியாக பரிசீலனை செய்தார். கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் மனுக்களை பரிசீலனை உடனடியாக வழங்கினார்கள். கம்பம் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட வருவாய் அலுவலர், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் என அனைவருக்கும் சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. சமூக நலத்திட்ட அலுவலர் சார்பாக திரு வனம் அவர்கள் ஆலோசனை வழங்கினார். தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சஜீவனா அவர்களின் உத்தரவுப்படி பட்டா, குடும்ப அட்டை, வீட்டுமனை பட்டா போன்றவைகள் வழங்கப்பட்டன. பயனடைந்த பயனாளிகள் அரசு அலுவலர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். இனி வரும் நிகழ்வை தொடர்ந்து காணலாம். செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூல். நன்றி, வணக்கம்.